ஹலோ கைஸ், போன வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரியே எங்களோட ரைன்ஃபால் ஸ்விட்சர்லாண்ட் ட்ரிப்பை முடிச்சு நாங்கள் திருப்பி எங்களோட ஏர்பிஎன்பி அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டோம். நான் போன வீடியோவில் காமிச்ச பேஸ்ட்டை வச்சு சன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை சோக் பண்ணி காலையிலேயே வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதையும் குக் பண்ணி சன்னா கிரேவி பண்ணி நைட்டு டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சீ லைஃப் அக்வேரியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்குள்ளே கான்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தள்ளி போனீங்கன்னா ஸ்விட்சர்லாண்ட், அதாவது ஸ்விட்சர்லாண்ட் பார்டருக்கு பக்கத்துலேயே தான் இது இருக்குது. இந்த அக்வேரியம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. சின்ன பிள்ளைங்களாம் இந்த அக்வேரியமை விசிட் பண்ணாங்கன்னா சும்மா மட்டும் பார்த்துட்டு வர்றதுக்கு இல்லாமல் நிறைய அவங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன புக் மாதிரி கொடுத்து அதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்து அதோட ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஒரு செக்ஷன் போகிறீங்கன்னா அங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச சி அனிமல் ஒரு பேர்ட் வந்து வரைஞ்சி அதை இங்கே அவங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் காமிச்ச புக்லேயே ஸ்டாம்பும் இருக்குது. ஒரு செக்ஷன் நீங்கள் போகும்போது ஸ்டாம்ப் படிச்சிக்கலாம் அதில். இது நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஷார்க் எக்கோட பவுச். அண்ட் ஆல்சோ ஸ்டிங் ரே இருக்குல்ல, ஸ்டிங்கோட அந்த ரே, அதாவது அந்த எக்கோட பவுச்சையுமே காமிச்சாங்க. இதுதான் அது. இதுக்குள்ளே இருந்து தான் அந்த திருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டிங் ரே, இதுக்குள்ளே இருந்து தான் அந்த எக் வெளியே வரும். இதெல்லாமே வந்து உண்மையானது. இதெல்லாம் டச் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் லாப்ஸ்டர் அண்ட் ஸ்டார் ஃபிஷ்ஷுமே இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறாங்க எல்லாமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். யூஸ்வலாக அக்வேரியம்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு 60-70% ஆஃப் த செக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்றது வந்து நமக்கு யூஸ்வலான ஃபிஷ்ஷஸ்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் இந்த அக்வேரியம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு செக்ஷன் போகும்போதும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாமே வேடிக்கை. சின்ன பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்து இன்ஃபர்மேஷன் இதுக்கு என்ன அதுக்கு என்ன அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே நான் ஸ்டிங் ரே காமிச்சேன் இல்லையா, இப்போ பாருங்கள் சீ ஹார்ஸ்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஷார்க்ஸுமே வந்து ரொம்ப பெரிய ஷார்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. என் பையனுக்கும் காமிச்சிட்டு இருந்தேன். அவர் சுற்றி முற்றி அப்படியே அங்கே இங்கேன்னு பார்த்துட்டே இருந்தார். அக்வேரியமை சுற்றி பார்க்கவுமே ரொம்பலாம் டைம் எடுக்கல. ஜஸ்ட் an hour or a couple of hours தான் எடுக்கும். இங்கே நீமோ ஃபிஷ்ஷஸுமே நிறையா இருந்துச்சு. அதை நான் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் டர்ட்டில், செம்ம பெரிய டர்ட்டில். இது நான் வந்து தண்ணியில் எவ்வளோ டீப் டவுன் போய் கீழே ஃபுல் ஸ்ட்ரக்சர் பார்த்ததில்ல. அண்ட் மை ஃபேவரட் சீ பேர்ட், தட்ஸ் பென்குயின். செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. பென்குயினை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். இது செம்ம பக்கத்தில் வந்து இதுக்காகவே இங்கே வச்சுருந்தாங்களா என்னென்னு தெரியல. நமக்கு ரெஸ்பாண்ட் வேறு பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் வரும்போதும் அவங்கள ரொம்ப உத்து பார்த்து கிட்ட வரைக்கும் போய், என் பையனை வேறு ரொம்ப கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். நீங்கள் ஒருவேளை ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.